ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி OnePlus 70 வந்து பார்த்தீங்கன்னா கேஷிஃபைலேருந்து பை பண்ணியிருந்தேன். அதை பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ரிவ்யூ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லாவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லாவே ஒர்க் ஆச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஹேங் ஆகி அப்படியே பவர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனே ஆகலை. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அவனால் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆனே ஆகலை. நான் உடனே கேஷிஃபை ஸ்டோரும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வீடியோவோட கிளிப் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து அந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ. இப்போ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆகிடுச்சு. நான் கேஷிஃபை ஸ்டோரூமுக்கே எடுத்துகிட்டு போயிட்டு கேட்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வந்து டெட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து காசு கொடுத்துட்டு வேறு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். அதையும் நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஷிஃபைல மொபைல் வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்குறீங்க, ஒரு 15K அந்தமாரி அதுக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆனால் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் நம்பி வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய சாய்ஸ் தான் ஃபுல்லாக. ஏன்னா நான் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸில் திடீர்னு மதர் போர்டு டெட் ஆகிடுச்சு. வாரண்டியில் இருந்ததுனால 6 மந்த்ஸுக்குள்ளே இருந்ததுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க கேஷிஃபை டீம்லேருந்து. இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் காமிக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா OnePlus 70, அதாவது பார்த்திங்கன்னா பழைய மொபைலோட பாக்ஸு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா புது மொபைலோட பாக்ஸு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மொபைலு. ஸோ அந்த பழைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 15K. ஸோ இது கூட ஒரு 3K போட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து OnePlus 80 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். அந்த மொபைலோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருக்கோம், நீங்களே பார்க்கலாம். OnePlus 70 80 அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருக்கு. இப்போ வந்து இது ஓரமாக வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 80 மொபைலை வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பழைய மொபைலோட சார்ஜர் தான் அப்படியே அதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புது மொபைலுக்கும் அதிலே தான் சார்ஜ் பண்ணுறேன். புது மொபைலுக்கு வந்து எதுவும் சார்ஜ் தரலை அவங்க புதுசாக. பழைய மொபைல் சார்ஜரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அதனால் நான் அது நல்லா இருக்கிறதுனால நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார்ஜர்லாம். மொபைல் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியாக ரெஸ்பான்ஸே பண்ணலை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய புது மொபைல். அதாவது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவே சொல்கிறேன். ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வரைக்கும் 4 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் எதுவும் ஆகலை. இதோடைய ஸ்பெக்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிற பாருங்கள். நம்ம வந்து அபவுட் டிவைஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டிவைஸ் நேம் பாருங்கள், OnePlus 80. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் OS வந்து பார்த்திங்கன்னா 13.1 வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. 14 நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்டேட் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில பக்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாமல் Android 13 வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். Android 14 வந்து அப்டேட் பண்ணல. அதுக்கப்புறம் இதோடைய ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா Snapdragon 865. அப்புறம் ஸ்க்ரீன் சைஸு, பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4500 mAh. இது வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM மொபைலு. அப்புறம் கேமரா ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா Android 13 வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. கரண்ட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா Android 13. Android 14 அப்டேட் இருக்குது, ஆனால் நான் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டு ஃபோனை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறதுனால திரும்ப Android 13 வந்து டவுன்கிரேட் பண்ணேன் நான். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்லாம் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல். ஸோ மொபைல் பற்றி சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக நம்பி வாங்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு இஷ்யூ ஆச்சு. ஆனால் அவங்க கேஷிஃபை டீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சப்போர்ட் பண்ணி 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஓகே பண்ணி அவங்களே எல்லா மெயில் ப்ராசஸ் எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. கேஷிஃபை எனக்கு எந்த ஸ்பான்சர் பண்ணல. நான் வந்து என்னுடைய ரிவ்யூ சொல்கிறேன். இந்தமாரி நல்லாயிருக்கு. ஆனால் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நான் இன்றைக்கி வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிஷனும் நல்லாயிருக்கு. பேட்டரி பேக்கப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதை உங்களுக்கு ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணேன்.
ஸோ இதுதான் மொபைல். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய டவுட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.